ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு சௌந்தரிய லஹரியில் 81வது ஸ்லோகம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் படிச்சதுன்னா நெருப்பு சுடாமல் இருக்கிற சக்தி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதில் காலையில் தென்கிழக்கு முகமாக அமர்ந்து 1000 முறை 16 நாட்கள் இந்த ஸ்லோகத்தை ஜபிச்சு உளுந்து வடையும் வெள்ளப்பாயசமும் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணினா இந்த சக்தி கண்டிப்பாக கிடைக்கும் என்று பகவத் பாதாள் சொல்கிறார். இப்போ இந்த ஸ்லோகம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ரிப்பீட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. குருத்வம் விஸ்தாரம் சிதிரபதி பார்வதி நிஜாது நிதம்வாச்சித்ய त्वयि हरण रूपेण निदधे अधस्ते विस्तीर्णो गुरुरयमशेषां वसुमतीं निदम्ब प्राग्भार स्थगयति लघुत्वं नयति च. இதனுடைய அர்த்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹே பார்வதி தேவி, மலையரசனான உன்னுடைய தந்தை விசாலமாகவும் உள்ள தன்மையான தன் தாழ்வரையிலிருந்து எடுத்து ஸ்ரீதனமாக உனக்கு கொடுத்துள்ளார். அக்காரணம் பற்றி பெரியதாகவும் விசாலமாகவும் உள்ள உன் பின்புறம் இப்பூ உலக அனைத்தையும் மறைக்கின்றது மற்றும் அதை லேசாக செய்து விடுகின்றது. மறைக்கின்றது, அதை லேசாகவும் செய்து விடுகிறது. உன்னுடைய பின்புறம் அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பகவத் பாதாள் சொல்கிறார். இப்போ நம்ம இதை ராகமாக சொல்லி பழகலாம். குருத்வம் விஸ்தாரம் சிதிதரபதி பார்வதி நிஜாது குருத்வம் விஸ்தாரம் சிதிரபதி பார்வதி நிஜாது நிதம்பாதாச்சித்ய त्वयि हरण रूपेण निदधे निदम्बादाचिद्य त्वयि हरण रूपेण निदधे अधस्ते विस्तीर्णो गुरुरयमशेषां वसुमतीं अधस्ते विस्तीर्णो गुरुरयमशेषां वसुमतीं निदम्ब प्राग्भार स्थगयति लघुत्वं नयति च निदम्ब प्राग्भार स्थगयति लघुत्वं नयति च गुरुत्वं विस्तारं क्षिदितरपति पार्वती निजात् निदम्बादाचिद्य त्वयि हरणरूपेण निदधे अधस्ते विस्तीर्णो गुरुरयमशेषां वसुमतीं निदम्ब प्राग्भार स्थगयति लघुत्वं नयति च. ஓகேவா? இதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணலாம். 81 வந்துருச்சு. இனி கொஞ்சம் ஸ்லோகம் தான். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸ்ரீமா